வணக்கம். யாம் பொன்வாசு, ஸ்ரீ புற்றுமகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் நம்முடைய வழித்தோன்றல்கள் அதை பின்பற்றி ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு பழமொழி இருக்குது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை திறனும் அறிவு திறனும் மேம்படுகிறது. இப்போ பொதுவாக வாழும் கலை அப்படின்னு சொல்ல போனால் அதுக்குன்னு ஒரு கலை இருக்குது. சிந்தனைகளை நல்லா உற்பத்தி பண்ணணும், உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். இன்றைய காலம் என்னதான் சொன்னாலும் சரி, இந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்மளுடைய பாதிப்பு இருக்குது. எந்த பக்கம் சுத்தமாக சுத்தமான காற்று கிடைக்கல. இப்போது முன்ன பார்த்திங்கன்னா நிறைய சுத்தமான காற்று நமக்கு கிடைச்சிருந்தது. இப்போ ஒரு சில பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா இந்த காற்றையே நாம் காசு கொடுத்து வாங்கி நம்முடைய பிராணனை சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு சில நகரங்கள் இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலையும் மனதையும் எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மை இருக்குது. பண்டைய காலங்களில் நடந்து செல்லக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருந்துச்சு. அடுத்து மிதி வண்டின்றது பார்த்திங்கன்னா குறைவு தான், மாட்டு வண்டின்றது குறைவு தான். மாட்டு வண்டியோட என்ன தான் மேடு பள்ளத்தில் ஏறினாலும் அது ஓரளவுக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு, உடல் நலிவுக்கு இல்லை. ஆனால் இன்றைய காலம் அப்படி இல்லை. நம்ம மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துறதுனால, அதே சமயம் நம்முடைய அவசர கதி, அந்த ஒரு காரணங்களாம். அப்போது இயல்பாகவே பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த சாலை பழுதான சாலை தான் நிறைய இருக்குது. என்ன தான் வந்து நம்ம சாலையை திருப்பி போட்டாலும் அந்த வாகனங்களுடைய தேய்வு பார்த்திங்கன்னா, வண்டி நிற்கிறதுக்காக ஒரு பிரேக் அடிப்பாங்க. பிரேக்குடைய தேய்வில் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு சின்ன கல் பேர்ந்தாலும் அடுத்தடுத்து ஒரு பெரிய பள்ளமாக தான் உருவாகிட்டுருக்கு. வேகமாக போயிட்டு ஏதோ ஒரு குறுக்க ஒரு இடம் வந்தது, அப்போது பார்த்திங்கன்னா உடல் நலிவு நிறைய இருக்குது. இப்போது உடற்பயிற்சின்றது நம்மகிட்ட வெகுவாக குறைஞ்சி வந்து உடற்பயிற்சி செய்கின்ற நபர்களுக்கும் இந்த வித அவசர கதியில் இயங்குகின்ற காரணங்களால் உடலில் நலிவு அதிகமாக இருக்குது. குறிப்பாக தண்டுவடம் மேம்பட வேண்டும். வஜ்ரம் அப்படின்னா தண்டுவடத்தான் சொல்லுது. வஜ்ராயுதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி போர் நடத்துனாங்க. அப்படின்னா மனிதனுடைய தண்டு வடத்துக்கு பேர் வஜ்ரம்னு ஒரு பேர். இப்போது எந்த ஒரு தன்மைக்கும் தண்டுவடம் தான் மிக 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 முக்கியமான ஒரு சங்கதி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவசரகதி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் காம்படிட்டிவ் வேர்ல்டு, போட்டி போடுகின்ற உலகத்தில் நம்மளுக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா, இப்போ அந்த ஒரு சூழலை நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கு. இப்போது அடுத்தவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடிய, அடுத்தவங்களை பார்த்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை இப்போ அதிகமாகிடுச்சு. வருமானம் அதிகமாக இருக்கின்ற நபர்கள் அவர்கள் வசதியத்தால் பண்ணுறாங்க. வருமானம் இல்லாத நபர்களும் அதை வந்து அந்த நிலைக்கு வாழணும் அப்படின்றதால மனசோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. அப்போது எதையும் சீர்தூக்கி பார்க்கின்ற தன்மை வந்து இங்கே குறைஞ்சிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. சக்கரங்களையே மிக உயர்ந்த சக்கரம் மேரு சக்கரம். அந்த மேரு சக்கரம் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கு அந்த உயரம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் கூம்பு வழியாக போயிட்டுருக்கும். அதாவது அந்த கிரகிக்கக்கூடிய பண்பு அந்த மேரு சக்கரத்துக்கு உண்டு. அதுபோல் நான் இன்றைக்கி இப்போ நம்ம பழகக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரைகள் மூலமாக நம்ம நோய்களையும் மனதையும் அறிவாட்சி திறனையும் உயர்த்திக்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம். தியானம் பண்ணதாக இருந்தாலும் அந்த முத்திரைகளை வந்து அவசியம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது மேரு தண்ட முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையை வந்து சாதாரணமாக உட்காந்து இருக்கையில் உட்காந்து பண்ண முடியாது, சப்பாங்கள் போட்டு பண்ண முடியாது, சுகாசனத்தை பண்ண முடியாது, பஸ்மாசனத்தை பண்ண முடியாது. ஆனால் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம், ஆனால் அதில் பண்ணல் இல்லை. மேரு தண்ட முத்திரையை பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உசஸ் முத்திரை நம்ம பண்ணிக்கிறோம், சுகமுத்திரை பண்ணிக்கிறோம், அதில் உட்காந்து பண்ணிக்கலாம்.
அதே உஷ்ணசுமுத்திரை மாறித்தான். ஆனால் கட்டவரில் இப்படி நிமித்த போகிறோம். உஷ்ணசுமுத்திரை இப்படி வச்சுக்கிட்டு கட்டவரில் இப்படி நிமித்த போகிறோம். ஆனால் இப்படி உட்காந்து பண்ணோம்னா இயல்பாகவே சுகாசனத்துலேயோ இல்லை பத்மாசனத்துலேயோ உட்காந்து நம்ம பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னாவே அந்த அடி முதுகு வலி கண்டிப்பாக வரும். நம்ம அதை நம்மளால் உணர முடியும். அதுவும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டு, அப்புறம் லம்பார் ரீஜனில் பெயின், தொராக்சி ரீஜனில் பெயின், அந்த இடத்துலலாம் வலி அதிகம். அதனால் ஒரு சிலருக்கு மயக்கம் கூட வரக்கூடாது. அது புத்தி ஒரு நிலைப்படுத்த முடியாத நிலையில், ஏன்னா அவசரகதி, அவசரம் சீர்தூக்கி பார்க்கின்ற நேரமும் நமக்கு கிடையாது. அது ஆங்கிலம் சொல்ல போனால் அனலைசிஸ், பகுத்தாய்வு தன்மை கூட இப்போ நிறைய அந்தளவுக்கு நேரம் இன்மைன்ற ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். இதை சரி பண்ணுறதுக்கு மேற்தண்ட முத்திரை, இந்த முத்திரை எப்படி பண்ணினா கண்டிப்பாக வஜ்ராசனம் தான் பண்ணணும். வஜ்ரம் அப்படின்னா உறுதி ஒன்று, இன்னொன்று வஜ்ரம் அப்படின்னா தண்டுவடம். ஏன்னா இந்த தண்டுவடம் தான் மூளையிலிருந்து அனுப்பக்கூடிய சமிச்சைகளை நரம்பு வழியாக கொண்டு போயிட்டு அந்தந்த அவயங்களுக்கு தேவையான சக்தி, உயிர் சக்தியும் அந்த செயல் திறனையும் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த தண்டுவடத்துக்குள்ளார போகிற அந்த நரம்புகள் தான். அந்தந்த பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படி பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். தண்டுவடம் ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவரோட கண்டிப்பாக மனநலமும் உடலும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த மேரு தண்ட முத்திரையை ஏன் பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லோரும் உயர்ந்தாகணும். பொருளாதாரத்துலேயும் சரி, அறிவாட்சி திறன்லையும் சரி, அக்கம் பக்கம் இணக்கமாக இருக்கிறதுலையும் சரி, இந்த மேரு தண்ட முத்திரை மிக உன்னதமான ஒரு முத்திரை. இது எப்படி பண்ணணும்னா வஜ்ராசனம் தான். இப்படி உட்காந்துக்கிட்டு உசோஸ் முத்திரை இப்படி வந்துடுங்க, கட்டை வர நேரம் நிமித்துங்க, இப்படி கையில் வச்சுடுங்க. மறுபடியும் பாருங்கள், வஜ்ராசனம், உசோஸ் முத்திரை கொண்டு வந்து இது கட்டவரில் நேராக வச்சு இப்படி வச்சுடுங்க. இப்படி இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக வஜ்ராசனத்தை உட்காந்தாவே முதுகு தண்டு நேராக இருக்கும். இன்னும் சுத்த வஜ்ராசனத்தை உட்காரிங்கன்னா இன்னும் சிறப்பு. இப்போது அந்த வகையில் வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா தண்டோட நேராக இருக்கும். ஆனால் இந்த மேருதண்ட முத்திரை, இதுக்கு பேர் மேருதண்டம், இப்படி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தண்டு உடம் லேசாக அமுகின மாதிரி ஒரு தன்மை வரும். அப்போது அங்கே வலி நம்ம உணர்வோம். இது இந்த மேருதண்ட முத்திரையில் என்ன பயன் அப்படின்ட்டா, மூளையோட செயல்திறன். இப்போது இப்படி கீழே வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக முதுகு வலிக்கும். அதுக்கு வஜ்ராசனம் வந்துடும். முதுகு பின்னாடி கொண்டு வாங்க. இந்த குதிக்காலில் உங்களுடைய பிட்டம் உட்காரட்டும். உட்காந்துட்டு இப்படி கையில் வச்சுக்கிடுங்க. இந்த மேருதண்ட முத்திரையில் மிக அற்புதமான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளையோடைய செயல்திறன் மிக அற்புதமாக இருக்கும். நுரையீரலுடைய செயல்திறன் மிக அற்புதமாக இருக்கும். தண்டு உடம் மிக நேர்த்தியாக இருக்கும். இது மாதிரி நம்ம பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவாட்சி திறன் வரும். கோபம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயோதிக நபர்களாக இருந்தாலும் சரி, கோபம், இந்த கோபத்தை நமக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், புத்தி அருமையாக வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு வஜ்ராசனம் கண்டிப்பாக உட்காரணும். ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஒரு வயது குழந்தையிலேருந்து, ஒரு வயது கீழேருந்து கிட்டே பார்த்தா 8 மாத குழந்தையிலேருந்து 3 வயது குழந்தைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வஜ்ராசனம் நிறைய உட்காந்து போடுவாங்க. சரி, வஜ்ராசனம் பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பீடம் முட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இது இப்படி கொஞ்சம் பழகுங்க, அப்புறம் கொஞ்சம் இப்படி பழகுங்க. இப்போ ஒவ்வொரு தன்மையாக மாறிட்டே வரும். இந்த அற்புதமாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைன்னு ஒரு தன்மையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த தூக்கத்தை சரி பண்ணுறதுல இந்த மேருதண்ட முத்திரை மிக அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கு. நிறைய பேருக்கு கண் கீழே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு
அவங்களுடைய கண்கள் அது அப்படின்னா ஒளி இழந்து காணப்படும். அந்த மேருதண்ட முத்திரையில் இந்த முத்திரையை மேருதண்ட முத்திரையை செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். முதல்ல வந்து இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இருதய பிரச்சனை இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மூச்சுடைய வேகத்தை வந்து மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் பின்னால் செய்யலாம். இருதய பிரச்சனை இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம்னே சொல்லலாம். மற்ற நபர்கள் மிக அற்புதமாக செய்யலாம். சரி, இதுக்கு இணைய வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த நபர்கள் இந்த மிருக முத்திரையை செஞ்சுக்கலாம். ஆனால் மேருதண்ட முத்திரையை விதிமுறையோடு செய்யணும். ஆக இந்த மேருதண்ட முத்திரை செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் உருவமாக. நன்றி, வணக்கம்.